குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். நான் யூடியூப் சேனலில் கேட்டதுக்கு அந்த பொண்ணு வரும்போது வீட்டுக்காரோட வந்துச்சு. எங்கள் வீட்டுக்காரர் அட்வொகேட் தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்டு தான் வந்துச்சு. அவன் வேற யூடியூப் சேனலில் மிரட்டிருக்கான், எடிட் பண்ணாமல் போடணும். 50 வயசில் ஒரு அட்வொகேட்டை பாதுகாப்புக்கு வச்சுக்கிட்டா கல்யாணம் பண்ணிச்சா? பயில்வான் எல்லாம் வீரனா? போய் சொல்றதுக்கு தைரியமே தேவை கிடையாதுங்க. அவர் தான் அடிச்சு விடுறாரு டெய்லி, பணம் தானே. கஸ்தூரி, யார்கிட்ட நான் காசு வாங்கினேன் அப்படின்னு நிரூபி, நான் இந்த யூடியூப் தொழிலை விட்டுறேன். அவங்களும் ஏன் உங்களை குற்றம் சாட்டு சொல்றாங்க? சுசித்ரா தவறான இடத்தை உள்ளவர்கள் எல்லோருமே என் மேலே கோவப்படுவாங்க. அப்ப நீங்க யோகியரான்னு சொல்றீங்க. இப்படி என்ன நடந்திருக்கும் தனுஷுக்கிட்ட இந்த சுசித்ராவுக்கு? அவங்க ஏன் இவ்வளவு தூரத்துக்கு அவங்க பாயிறாங்க? இல்லை, அதுதான் உண்மையை சொல்லணும். நான் எப்படி, எனக்கு என்ன தெரியும்? நான் அப்பாவி, உங்களை மேலே நானும் இந்த வீடியோ பார்த்துட்டு தான் பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன நடந்துச்சு, ஏன் இவ்வளோ வன்மம் அப்படிங்கிறத சுசித்ரா தான் வாயை திறக்கணும். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். சுச்சிலிக்கு கேஸ் போட்டாங்கல்ல, அந்த கேஸு நடந்துச்சா நடக்கலையா, எப்படி முடக்கப்பட்டது, எப்படி தீர்வு காணப்பட்டது சொல்லுங்க சுச்சியை. அது என்ன நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அவரு கார்த்திக் மாதிரி சொல்கிறாரு, மனநோயாளின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அவளை விவாகரத்து பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் மனநோயாளி இல்லைன்னு அது சொல்லவே இல்லையே. ஒருவேளை மனநோயாளிங்கிறது ப்ரூவ் செய்யப்பட்டு சரி அதனால தான் சுச்சிலிக்கெல்லாம் போட்டிருக்கு விட்டுருங்கப்பான்னு சொல்லி அந்த கேஸை முடக்கிருக்கலாம். இல்லை, சுசித்ரா வந்து இப்போ 2வது திருமணம் அவங்க பண்ணியிருக்காங்களா? அவங்க கணவரை பற்றி உங்களுக்கு அது தெரியுமா? இல்லை, அதுவே தான் சொல்லியிருக்கு ஒரு அட்வொகேட்னு சொல்லி. நான் யூடியூப் சேனலில் கேட்டதுக்கு அந்த பொண்ணு வரும்போது வீட்டுக்காரோட வந்துச்சு. எங்கள் வீட்டுக்காரர் அட்வொகேட் தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்டு தான் வந்துச்சு. அவன் வேற யூடியூப் சேனலில் மிரட்டிருக்கான், எடிட் பண்ணாமல் போடணும் அப்படின்ட்டு. அதையும் எனக்கு சொன்னார். அதாவது தனக்கு 50 வயசு, இன்னைக்கு அநேகமாக 52 வயசுன்னு நினைக்கிறேன். நான் 50 வயசு பிறந்தநாள் விழா கொண்டாடனேன்னு சொல்லுது. 50 வயசில் ஒரு அட்வொகேட்டை பாதுகாப்புக்கு வச்சுக்கிட்டா கல்யாணம் பண்ணிச்சா யாருக்கு தெரியும்? ஆனால் திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுது. இப்போ நேற்று நம்ம கூட பேசின கஸ்தூரி அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி சுசித்ரா அவங்க அம்மா அப்பா வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. எனக்கு தெரியாது சாமி, அது நீங்கள் கஸ்தூரிகிட்ட தான் கேட்கணும். ஏன்னா அவங்க வந்து பெரிய பெத்த வக்கீல். ஏன்னா மாலை முரசு டிவியில் அது ஒரு ப்ரோக்ராம் பண்ணிச்சு, நான் ஒரு ப்ரோக்ராம் பண்ணேன். மாலை முரசு டிவியில் தான் அதை பற்றி பேசினேன். இதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிச்சு மாலை முரசு அதிபர்கிட்ட. அதிபர் என்னை கூப்பிட்டு பேசினார், இனிமேல் அது உங்களை பற்றி பேசாது, நீங்களும் அதை பற்றி பேசாதீங்கன்ட்டாங்க. அதை நான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டேன். அது ஓவர்டேக் பண்ணி மறுபடியும் என்னை பற்றி பேச. ஆனால் அவங்க சொல்கிறாங்க காசு கொடுத்தா அந்த பயில்வான் வந்து என்ன வேணாலும் பேசுவார். கஸ்தூரி, யார்கிட்ட நான் காசு வாங்கினேன் அப்படின்னு நிரூபி, நான் இந்த யூடியூப் தொழிலை விட்டுறேன். யார்கிட்டையாவது காசு வாங்கி நான் பேசுனா இல்லை பிளாக்மெயில் பண்ண சொல்லு அப்படின்னா நான் என் ஃபீல்டில் இருக்க முடியாதுமா. இந்த பிளாக்மெயில் ஜேர்னலிஸ்ட் தானே அப்படின்னா ப்ரெஸ் மீட்டில் கூப்பிடுவாங்களா? யாராவது எந்தாவது பத்திரிகைக்காரங்க வந்து என்னைய அப்படி சொல்லி கிண்டல் பண்ணி நாரடிச்சிடுவாங்களே. நீ மட்டும் புதுசாக என்ன சொல்கிற? கஸ்தூரிக்கு என்ன கோவம் தெரியுமா? அது வந்து தாய்ப்பால் விழிப்புணர்ச்சின்னு ஒரு படம் பண்ணிச்சு. அதை நான் சொன்னேன், காசு வாங்கிட்டு தானே பண்ணேன். அது கோவம். அவங்களும் ஏன் உங்களை குற்றம் சாட்டு சொல்கிறாங்க? சுசித்ரா தவறான இடத்தை உள்ளவர்கள் எல்லோருமே என் மேலே கோவப்படுவாங்க. அப்போ நீங்கள் யோகியரான்னு சொல்கிறீங்க? இல்லை, நான் யோக்கியம் சொல்லலை. தவறான நடவடிக்கைகளை நான் விமர்சிச்சுட்டு இருப்பேன், அப்போ ஏதாவது பாய்ச்சிருப்பாங்க, அதனால சொல்கிறாங்க. நடிகைகளுக்கு வந்து இந்த மாதிரி பார்ட்டிகளுக்கு போனாதான் வாய்ப்பு கிடைக்குதா? இல்லை, அது ஹீரோஸ் தான் கேட்கணும். என்ன காரணம்னா ஹீரோஸ் தான் ஹீரோயினை தேர்வு பண்ணுறவங்க. நாம் அதில் இப்போ கலந்துக்கிட்டு தான் தெரியும். அதனால் அது அந்த விஷயம் நமக்கு ஒவ்வாத விஷயம். ஆனால் நடிகைகளே சொல்லியிருக்காங்க, நிறைய நடிகைகள். நான் வந்து தினசரி மலையாள பத்திரிகை படிக்கிறேன், ஹிந்தி பத்திரிகை படிக்கிறேன், படிக்க தெரியலனா கூட படித்து அதை அர்த்தத்தை சொல்ல வைக்கிறேன். அப்போ எல்லாருமே சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஆபாச படம் கவர்ச்சி படம் வெளியிட்டால் தான் பல தயாரிப்பாளர் இயக்குனருடைய கண் படும், அதுக்கப்புறம் நம்மளை கூப்பிடுவாங்க நடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நடிகைகளே சொன்ன தகவல் தான் இது. இல்லை, அதிகமாக கண்டக்ட் பண்ணுறது இவர் தான், தனுஷ் தானே அந்த பார்ட்டியை. அப்படிலாம் சொல்ல முடியாது, அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சாதானே சொல்ல முடியும். ஆனால் சினிமாவில் வந்து இப்போ நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுடைய மரணத்தை வந்து சில பேர் எதிர்பார்க்குற அளவு. ஏங்க, நம்ம மரணத்தை நாமளே தீர்மானிக்க முடியாது, எல்லாம் மேலே இருக்கணும் பார்த்துருக்கான். நம்ம விதி எழுதுறது நாம இல்லை. நாளைக்கு என்ன நடக்கும், இன்றைக்கி நான் இந்த பேட்டிக்கு வருவேன்னு காலையில் தான் எனக்கு தெரியும், நீங்கள் தான் ஃபோன் பண்ணீங்க. இந்த மாதிரி நாளைக்கு என்ன நடக்கும் நாம் நினைக்க முடியாத பொழுது இவர்களுக்கு என்ன அநியாய சாவு வரணுங்கிறத ஆண்டவன் தான் முடிவு பண்ணும். உண்மையிலே வந்து செக்ஸ் படம் எடுக்கிறதுல எப்படி இந்த உங்கள் பேர் எப்படி அடிபட்டுச்சு? இவா மட்டும்தாங்க சொல்கிறா, வேறு இதுக்கு முன்னால் நீங்கள் கேள்விப்பட்டீங்களா? நான் கோபமாகவே கேட்குறேன், இதுக்கு முன்னால் கேள்விப்பட்டீங்களா? அதே மறுபடியும் பேசுகிறீங்க.
நான் சொல்லிட்டேன் அபாண்டமான குற்றச்சாட்டுன்னு சொல்லிட்டேன். நீங்கள் ஒரு பத்திரிகைக்காரர், எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 வருஷம் இருப்பீங்களா? இந்த 15 வருஷத்தில் என்னைக்காவது நான் வந்து இந்த மாதிரி ஒரு அவதூறு இந்த மாதிரி விஷயம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை விட்டுருங்க, அது பொய், வன்மம். சுசித்ரா வந்து இத்தனை வருஷம் இடைவெளி விட்டுட்டு மறுபடியும் ஏன் இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? என்னுடைய அனுமானம் சரியா இருக்கும்னு எனக்கு தோணுது 100க்கு 100. ஏன்னா இடையில ஒரு சில வருடங்கள் யாருன்னே தெரியாம போச்சு. அந்த சுசீலிக்க மறந்துட்டானுங்க, சுசித்ராவை மறந்துட்டானுங்க, கார்த்திக்குமாரை மறந்துட்டானுங்க. கார்த்திக்குமார் டைரக்டராகவும் நடிகராகவும் வந்துட்டார். இப்படிப்பட்ட சூழலில் மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுக்கணும். ஆடின காலும் பாடின வாயும் சும்மா இருக்காது. மறுபடியும் நாம் வந்து 50 வயசானாலும் பரவாயில்ல, இனியும் ஏதாவது நம்மளை யாராவது பார்க்கணும், ஏன் பார்க்கணும், அது சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வரணும் அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணியிருக்கலாம். ஆனால் அது ஒரு யூடியூப் தொடங்கி இருந்தது. அந்த யூடியூப்பில் என்னை பேசணும்னு சொல்லிச்சு, நான் மாட்டேன்னு சொல்லிட்டேன். அந்த யூடியூப்பை ப்ரமோட் பண்ணணும்னு நினச்சி தானே போய் பேட்டி கொடுத்தது. அந்த ஒரு பேட்டியோடு நிறுத்தியிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது. அதுக்கப்புறம் வரிசையாக ஒரு 7-8 சேனலில் எல்லாரையும் வசப்பாடி எல்லாரையும் காரி துப்பிடுச்சு. ஸோ இனிமே எனக்கு தெரிஞ்சு இனிமே வந்து சினிமாவுக்குள்ளே வர முடியாது. எவனும் ப்ளேபேக் கொடுக்க மாட்டான். அது மட்டும் இல்லை, டப்பிங்கும் சான்ஸ் கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இப்போ கடைசியில் கிளைமேக்ஸுக்கு வந்து நான் அதாவது ஒரிஜினலாக சுசித்ரா பேசியிருக்கு. அதாவது சுயநனவோட என் சேனலை இனிமேல் நான் முன்னேற்ற போகிறேன் அப்படின்னு பேசியிருக்கு. அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இனிமேல் அவருடைய கடைசி புகலிடம் அந்த சேனலை ப்ரமோட் பண்ணுறது தான். அதுவும் அதையே சொல்லிட்டு, இந்த மாதிரி இந்த ஏன் சேனலில் இந்த மாதிரி மற்றவங்க சேனலில் பேசுகிற மாதிரிலாம் பேச மாட்டேன், ரொம்ப டீசெண்டாக இருக்கும்னு சொல்லியிருக்கு. இது எவ்வளோ நாளைக்கோ நமக்கு தெரியாது. மறுபடியும் அந்த சேனல் சுச்சிலீக்கா மாறிச்சுன்னா அந்த மாதிரி மாறுற ஆபத்து இருக்கா? அதுக்கிட்ட தான் கேட்கணும். நம்ம பாட்டுக்கு ஏதாவது சொல்லிடக்கூடாது. இல்லை சரி, சுசித்ராட்ட நல்ல குணம்னு ஏதாவது உங்களுக்கு கண்டுபிடிக்கவே முடியாதா? இல்லை, அது மிர்ச்சி சுசித்ராவாக இருக்கிற வரைக்கும் நல்லா தான் இருந்தது. பாடகியும் நல்லா தான் பாடிச்சு. அதான் அதுக்கு ஒரு அந்த போத சாங்கில் எல்லாரீஸ்வரிக்கு அடுத்தப்ப சுச்சி தான். அதை நான் மறுக்கவே முடியாது. ஏன்னா அது ஒழுங்காக பாடிக்கிட்டு மட்டும் இருந்ததுன்னா இன்னைக்கு எல்லாரீஸ்வரி ரேஞ்சுக்கு அது வந்திருக்கும். அதோடைய கெட்ட நேரம் 7:30. சரி, சுசித்ராவை பற்றி நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க, அவங்கள நேரில் நீங்கள் சந்திச்சிங்கன்னா உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? இது ஒரு கிரிமினல் மென்டல், அதுக்கிட்ட நாம ஏன் வாய் கொடுப்பானே அப்படின்னு ஒதுங்கி போயிடுவேன். என்ன காரணம்னா, நான் ஏதாவது ரியாக்ட் பண்ணால் என் மேலே தான் பழி வரும். யோ அது ஒரு பொண்ணு, அதை போய் அப்படின்னு பேசுகிறவங்களும் நீங்கள் தான் பேசுவீங்க. அதனால் பேசாமல் பைத்தியத்துக்கிட்ட ஆர்கியூ பண்ணோம்னா நாம் பைத்தியமா அது பைத்தியமானு சந்தேகம் வந்துடும். அதனால் அரசிவா அப்படின்னு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஆனால் ரேகா நாயர் உங்களை நேருக்கு நேரம் எதிர்த்தாங்களா இல்லையா? எதிர்த்தது. அது வந்து கோவப்பட்டு நான் எங்கே நிர்வாணம் அடித்தேன், நான் எங்கே நிர்வாணம் அடித்தேன்னு கேட்டுச்சு. பார்த்திமெண்ட்டவா கேட்போம், அவர் தான் சொன்னார், நான் சொன்னேன், நானும் படத்தை பார்த்தேன், அப்படி தான் தெரிஞ்சுது, அதனால் பேசுனேன். நான் நடிப்பேன், உனக்கு என்ன அப்படின்னு கேட்டார். ஏங்க நீ நடிச்சிருக்க, நடிக்கிற விமர்சனம் எனக்கு உரிமை இருக்குது, நடிச்சதை விமர்சனம் பண்ணுறது பத்திரிகாரங்க எனக்கு உரிமை இருக்குது. ஆனால் பல பேர் வந்து பேட்டியில் சொல்கிறாங்க, பல நடிகைகள் சொல்கிறாங்க, பயில்வானை கண்டா நான் செருப்பாலே அடிப்பேன், அப்படி இப்படி கண்ணாப்புனான்னு பேசுகிறாங்க. அதாவது தவறு செய்கிறவங்க, தப்பு செய்கிறவங்க, சினிமாவில் சாக்கடைகளாக கருதப்படுகிறவர்கள் என் மீது சேத்தவாரி பூசத்தான் செய்வாங்க. காய்ச்ச மரம் கல்லடி படும், இதுவும் கடந்து போகும். யாராவது நல்ல நடிகைகள் என்னை பற்றி பேசிக்கிறாங்களா? யார் யார் தப்பு செய்கிறாங்களோ நான் அந்த விஷயங்கள்லாம் இப்போ நீங்கள் சொல்கிற நடிகைகள்லாம் எனக்கு தெரியும். என்ன கஸ்தூரி மாதிரியே ராதிகாவுக்கும் மாலைமுரசு அதிபர் தான் பஞ்சாயத்து பண்ணி விட்டார். அதுவும் பேசுகிறது நிறுத்திடுச்சு, நானும் பேசுகிறது நிறுத்திட்டேன். ஆனால் பேசுனது உண்மை தான். உண்மை இன்னும் யாரும் ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை சுசித்ரா சொல்லிச்சு. என் மேலே 100 எஃப்ஐஆர் இருக்குது, பல 100 வழக்குகள் இருக்குன்னு. எங்கே நிரூபிக்க சொல்லுங்கள். எந்த நடிகையாவது என் மேலே கேஸ் போட்டிருக்காங்க, அது கோர்ட்டில் நடக்கு, இந்த நடிகர் இவர் மேலே கேஸ் போட்டிருக்காரு, சொல்லுங்கள், நிரூபிக்க சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கே தெரியாமல் இருக்குமா? ஆனால் இதில் வந்து சம்மந்தமே இல்லாமல் உங்கள் குடும்பத்தில் இருக்க அவங்க பொண்ணை பற்றி சகிலா அவங்க இழுத்துருக்கிறது வந்து அவங்க ஒரு விஐபியும் கிடையாது, அவங்க சினிமாவில். ஏங்க நான் தான் சொல்கிறேன், வாழ்ந்து காட்ட வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க, காட்டி வாழ வேண்டும்னு தலைப்பு வைங்க நானே சொன்னேன். அந்த குயிலி யார், ஆபாச நடன ஆடுறவ, இது படம் நடிச்சது, இவங்கெல்லாம் என்ன கேள்வி வைக்கணுமா? நம்ம வந்து அவங்களுடைய அது ஒரு நீங்கள் அதான் நானே உங்களுக்கு சொல்கிறேன், நான் சினிமாவில் இருந்துட்டு அவங்க வந்து ஒரு டான்ஸர், அவங்க ஒரு டைரக்டர் என்ன சொன்னாலும் அதை தான் அவங்க வந்து. அதே மாதிரி தான் என்னுடைய இப்போ யூடியூப் சேனலில் நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்க, என்ன நிபந்தனை போட்டீங்க, யோசிச்சு பாருங்க. அது மாதிரி தான்
அது என்ன சொல்லுது, நான் வயிற்று பிழைப்புக்காக ப்ளூ ஃபிலிம் நடித்தேன்னு சொல்லுது. நான் வயிற்று பிழைப்புக்காக நான் பத்திரிகையாளர்லாம் என்னுடைய கடமை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், யூடியூபரா. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? சரி, நான் தனிப்பட்ட முறையில் உங்களை கேட்டுக்கிறேன், இந்த நடிகைகளை ரொம்ப ஆபாசம் விமர்சனம் பண்ணுறதை நிறுத்திக்க மாட்டீங்களா? தயவு செய்து நான் உங்களுக்கும் சொல்கிறேன், நான் நடிகைகளை விமர்சனம் செய்யவில்லை. அதுவும் அதிகமாக பாதிக்கப்பட்டது ரேகா நாயர் அவங்க. ஏங்க ரேகா நாயர் என்ன பாதிக்கப்பட்டுச்சு? அது நியூட நடிச்சா இல்லையா? இந்த கேள்வி பதில் சொல்லு. இல்ல, அவங்க நான் அது தப்புன்னு சொல்லலை, திரும்ப திரும்ப சொல்றேன். திரைக்கதையே அது வந்து ஒரு இயக்குனர் பண்ற. ஆமாங்க, விமர்சனம் பண்ணும்போது நான் சொன்னேன், ரேகா நாயர் இந்த படத்தில் வந்து நிர்மாணம் அடிச்சதா பார்த்திபனே சொல்லியிருக்காருன்ட்டு. அந்த சம்பவத்தில் கூட என்ன நடந்து தெரியுமா? நான் பார்த்திபன்ட்ட வா, நான் பேசல ஏதாவது தப்பு இருக்கான்னு கேட்போம். போலீஸ் எனக்கு வா, தப்பு இருக்கான்னு கேட்போம். அப்போவும் நான் பார்த்திபன்ட்ட கேட்டேன். பார்த்திபன் எனக்கு சொன்னார், அண்ணே அது லோலாயி நான் சொன்ன கேட்காது நீ சொல்லிட்டாரு, அதோட விட்டுட்டேன் நான். அது எப்படி பார்த்திபன் வந்து அந்த பொண்ணு அவ்வளவு கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுவார்? நீங்கள் அவர்கிட்ட கேளுங்க, அவர் பேசினாரா, நீங்கள் பதில் சொன்னீங்களான்னு கேளுங்க. இப்போ நீங்கள் ரஜினி சாருக்கு நெருக்கமான நண்பராக இருக்குன்னு சொல்கிறீங்க. ரொம்ப காலமாக ஒரு ரூமர் பரவிக்கிட்டே இருக்குது, ரஜினிகாந்த் எம்ஜிஆர் அடிச்சாருன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. எம்ஜிஆர் அவ்வளோ இழிச்சவங்கள முட்டாள் இல்லை, இவர் எவ்வளோ பெரிய நடிகர், கூப்பிட்டு அடித்தா என்ன ஆகும்? அவர் பேர் கட்டுவோம். ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, பலவீனத்தை மறைத்தே வாழ்ந்தவர் புரட்சியாளர் எம்ஜிஆர்.